திமுகனா என்ன தெரியுமா? திட்டமிடுதல். ஒரு தடவை திட்டமிட்டோம்னா அதுல எந்த மாற்றமும் வராது. அது கலைஞர் காலத்துல இருந்து பாருங்கன்னா இந்த திட்டமிடல் தான் நம்மளுடைய இது. பத்திரிகையாளர் மணி சொன்னா பாத்தீங்களா, தீயா வேலை வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த சமூக வலைதளங்கள் இல்லாத காலகட்டத்திலேயே கலைஞர் காலத்துல அவங்களுடைய வேலைப்பாடு பாத்தீங்கன்னா மிக பிரமாண்டமா இருக்கும். ஆனா இப்ப தலைவரை சிலர் ஏமாத்துறாங்க. அப்படி இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், புது புது சர்வே டீம் அது இதுன்னு வந்து நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சில விஷயங்களை குழப்படி பண்றாங்க. இந்த OMR சீட்டுன்னு கொண்டு வந்தாங்க. கட்சிக்காரன் பூரா நைட்டே வேலை பார்த்து வீடு வீடா போய் எல்லாம் என்ட்ரு பண்ணா எல்லாம் பண்றான். அதை ஊத்தி முடியாச்சு. நம்ம மாதிரி மீட்டிங் எவனும் போல என்னதான் மீட்டிங் போடுவாங்கன்னு தெரியல. இந்த தகவல் தொழில்நுட்ப அணியாகட்டும் எல்லா கட்டம் மாசத்துக்கு ஒரு மீட்டிங், வாரத்துக்கு ஒரு மீட்டிங், 2 நாளைக்கு ஒரு மீட்டிங். என்னங்க மீட்டிங் போட்டாங்க? எல்லாம் சொல்றான் தெரியுமா, கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது. இந்த 1000 ரூபாய் சிஸ்டம், அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தது, இலவச பயணம், இந்த மாதிரி சில தலைவர் கொண்டு வந்த திட்டங்களாலதான் இப்ப தலைவர் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்ப நம்மளுடைய கொள்கைகள், இந்த கட்சிக்காரன் 24 நேரம் உழைச்சு சொந்த காசை செலவழிச்சு கொடுத்த அந்த நலத்திட்டங்கள், அந்த உதவிகள், அதெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம்